ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஆஹா, இது அல்லவோ ப்ரமோ. இப்படி தாயா ப்ரமோ நீங்கள் எடிட் பண்ணணும். இதுக்கு தாயா நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளோ வாரம் வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ப்ரொமோக்காக. ஸோ அந்த மாதிரி பார்க்க போகும்போது போன வார ப்ரமோ அண்ட் இந்த வார ப்ரமோ பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் தரமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான 4 ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 4 ப்ரமோவுமே தரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 4 ப்ரமோவில் 3 ப்ரமோ முழுக்க இந்த பார்வதி திவாகர் தான் வராங்க, வேறு யாருமே வரலை. எல்லாத்துலேயுமே பார்வதி திவாகர் தான். 4வது ப்ரமோவில் தான் குறும்படத்துக்கான ப்ரமோ ஒன்று. எதுக்கான குறும்படம் அப்படின்றதையும் பார்வதி திவாகரை நம்ம விஜய் சேதுபதி எந்த மாதிரி வச்சு செய்ய போகிறாரு, எதை வச்சு செய்ய போகிறாரு, நாம் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்ம திவாகருக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்த ப்ரொமோவில் பார்த்திங்க அப்படின்னா இவங்கள ராஜா ராணி டாஸ்க் விளையாட சொன்னால் இவங்க என்னடா கத்திட்டு இந்த மாதிரி ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள்கிட்ட கொடுத்தா கூட குழந்தைங்க நல்லா பண்ணும். இதை நம்ம நிறைய வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசிட்டோம். அதாவது இவங்களுக்கு சின்ன குழந்தைக்கு பேசிக் சென்ஸ் இருக்கிற குழந்தைக்கு ராஜா ராணி விளையாடுவாங்களே இந்த சீட்டு போட்டு, அதில் உள்ளவங்களுக்கு கூட தெரியும் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு யார் தேர்டுன்னு. ஆனால் இவங்களுக்கு அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு கேவலமாக விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். அதே தான் விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு ப்ரோமோலையுமே பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா எல்லாம் கரெக்டு தான். அது மட்டும் இல்லாமல் கையில் அந்த ரெட்டு கலர் ஏதோ ஒரு அட்டை மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தாரு. நான் கூட நினச்சேன் ரெட் கார்டு கொடுக்க போகிறாரோ, அதுக்கு தான் சிம்பாலிக்காக காட்டுறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ரெட் கார்டுக்கான குறியீடா என்னன்றது தெரில. ஆனால் குறியீடுன்னு சொல்லி ஒரு சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரோமோலே பார்த்துக்கங்கடா, நான் இன்றைக்கி வந்து இதை வச்சு இருந்து பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு தான் அந்த ஒரு அட்டையை கொண்டு வந்திருக்காப்புல. அது ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இல்லை 2வது இல்லை 3வது ப்ரோமோவில் வந்து இதை பற்றி கண்டிப்பாக பேசுவார், என்ன எதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதை பற்றி பேசுவார் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இதை வச்சு பேசுகிறாரு. சரியா? 2வது ப்ரோமோ வந்துச்சு. 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசில் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா விஜய் சேதுபதி பரவாயில்லையே, பயங்கரமாக தேறிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க ஒவ்வொரு இது வந்து விக்கல்ஸ்க்காக தான் மோஸ்ட்லி எனக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இந்த வீட்டில் பார்வதியாக இருக்கட்டும் திவாகராக இருக்கட்டும் எவன் பேச்சையும் கேட்கறதில்ல. எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறது, ரொம்ப இது பண்ணுறது, ரொம்ப மட்டம் தட்டி இது பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்வதி அண்ட் திவாகர் 2 பேரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவனை வந்து ரொம்ப இது பண்ணி விட்டுறது, நார்மலாக இருக்கிறவனை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்கி விடுற அளவுக்கு பண்ணி விட்டுவிட்டு இவ்வளோ நாள் நம்ம விஜய் சேதுபதி எதுவுமே பேசாதவர் இந்த வாரம் பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் தான். விக்கல்ஸ் வந்து பார்வதியை வந்து கொஞ்சம் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி விக்கல்ஸ் இப்போ பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு காரணமும் பார்வதி தான், அது நம்ம வந்து தப்பே சொல்ல முடியாது. அதைத்தான் விஜய் சேதுபதி இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காரு, வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஒருத்தவனை வந்து மார்க் பண்ணுறேன்னு இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா, பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நான் விஜய் சேதுபதிட்டே கேட்குறேன்னு. ஐயா இது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா, இவங்க இவ்வளோ நாளாக பார்வதி அண்டு திவாகர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அப்போல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, இப்போ தான் தெரியுதா விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ விக்கல்ஸ் அடிக்கிற மாதிரி பார்வதி திவாகர் இவங்களையும் போட்டு அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் செகண்ட் ப்ரமோ. 3வது ப்ரமோ தான் தரமான ப்ரமோங்க. நான் இப்போ பார்த்ததுலேயே 3வது தான் தரமான ப்ரமோ. அது 3வது ப்ரமோவில் என்ன அப்படின்னா நம்ம அரோரா மேட்ரு, நம்ம பார்வதி வந்து எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு அக்யூசேஷனை வந்து அரோரா மேலே வச்சுருப்பாங்கன்றது வந்து அந்த இந்த எபிசோடு முழுக்க நம்ம எபிசோடெலாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஆனால் அந்த எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அரோரா எந்த மாதிரி வச்சாங்க அப்படின்றது வந்து எந்த இடத்துலையுமே தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க. அரோரா எப்படி குறியீடு வச்சு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே நான் பார்க்கவே இல்லை. வீடியோ எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ நான் கூட நினச்சேன் இது ஏதுக்கு இது காட்ட மாட்டேங்கிறாங்க, சப்போஸ் அந்த பொண்ணு அப்படி தான் வச்சுருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டுமே இருந்துச்சு. பட் அந்த ஒரு கலவரத்தில் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பட் விஜய் சேதுபதி இப்போ வந்து அந்த அந்த விஜய் சேது பேசுகிற அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு டேபிளை போட்டு இவங்க வச்சுருக்கிற அட்டையை வச்சு அரோரா எப்படி வச்சாங்க அப்படின்றதையுமே அந்த இடத்துல வச்சு காட்டிட்டார். இதை பார்த்து உங்களுக்கு எப்படி தப்பான குறியீடு ஆபாசமான இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல இதை வச்சு கிழிச்சு விட்டார். கூடவே இருக்கிற செவ்வாழையும் போட்டு அப்படியே உரித்து உப்பத்தடை விட்டாருன்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, பார்வதிக்கு எதுக்கு அரோரா மேலே இவ்வளோ காண்டு அப்படின்னா ஒன்று கமுருதீன் ஒருத்தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்ல அவனே தான்.
அவனை ஒழிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஓரளவுக்கு திருந்திடுவாங்க. ஏன்னா அரோரா வந்து துஷார்கிட்ட ஒரு மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. இந்த கேவலவாதிக்கு இது தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி அங்கே பழகிட்டு இருந்தாலே இப்போ மம்மகிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இல்லை. இந்த பொண்ணு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு எங்கே போச்சு அறிவு? இங்கே இவங்க பழகிட்டு இருக்காங்கன்னா அங்கிட்டு இருந்து பார்வதிக்கு வயிறு எரியுறது. வயிறு எரிஞ்சு பாரா என் கூட பழகிட்டு இருந்தவனை எப்படி கைக்குள்ளே போட்டுக்கிட்டா பாரு. எப்படி இது எனக்கு என்னமோ பார்க்கும்போது சக்காலத்தி சண்டை மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலே அப்படி தான் இருக்குது இவங்க பண்ணுறது. அரோரா கமருதீன்கிட்ட பேசுகிறத பார்த்து பார்வதிக்கு அப்படி தான் சக்காலத்தி சண்டை மாதிரி தான் வயிறு எரியுது. எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுறது. அதனால் ஏதாவது ஒரு இடத்துல டார்கெட் கிடைக்கும்னா அப்போ வந்து அரோரா போட்டு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கரெக்டாக ஒரு இடம் கிடச்சிச்சின்னு சொல்லி அந்த ராஜா டாஸ்கில் போட்டு அடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு ஏதோ நார்மலாக வைக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி வச்சோம்னா நிற்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் வச்சு அடிக்கிக்கிட்டே இருந்தாங்க. எவனாலே அடுக்க முடியல, பொத்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ விஜய் சேதுபதியுமே அதை தான் செஞ்சு காட்டியிருக்காரு. அந்த மாதிரி தான் செஞ்சு காட்டியிருக்காரு. அதில் கரெக்டாக நின்றுக்கிட்டு இருக்கா. இதைத்தான் அரோரா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்வதி வந்து என்ன தப்பான குறியீடு காக்குற, அதுவும் திவாகரை பார்த்து தப்பான குறியீடு காட்டுற. ஆமாம், அவர் பெரிய மன்மத குஞ்சு, அவரை பார்த்து தப்பான குறியீடு இவங்க காட்டுறாங்க. என்னடா என்ன ஒரு மனநிலை, அந்த ஒரு மனநிலை தான் இருக்க. இப்போது அதுதான் அவர் கேட்குறாரு, உங்களுக்கு எப்படி திவாகர் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சு? அரோரா என்ன உன் பின்னாடி ஆன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அரோராவுமே இந்த விஷயத்தில் கேட்டிருப்பாங்க திவாகரை, எப்போ பார்த்தாலும் பொண்ணுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேடா டே காம பிசாசு, இப்படியாடா சுற்றிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி அரோராவே கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதியுமே அதுதான் கேட்குறாரு, எப்போ பார்த்தாலும் ஆபாசம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மனசு ஃபுல்லாக அதுதான் இருக்குது, உங்கள் மைண்டு ஃபுல்லாக அந்த ஒரு சாக்கடை நிரம்பி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல வச்சு கிளிகளையும் கிழிச்சு விட்டாரு. இப்போதைக்கு தர்பீஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுருக்காங்க பாருங்க. ஐயோ சாமியை, ஏன்னா எங்கடா வச்சு வாங்கிட்டு வந்த இந்த மூஞ்சியெல்லாம்? வாய் நல்லா கிளி இப்படியே கை வச்சு பேசுவான். இப்படியே கை வச்சு ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும், இப்படியே பேசிக்கிட்டு இருப்பான். அதாவது அவனை பார்க்க மாட்டான். அவனை யார் அவன் வந்து திட்டம்னு நினைக்கிறானோ அவரை வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு இப்படியே கத்திக்கிட்டு இருப்பான். இங்கிட்டு திரும்பி பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ பேசுனீங்க. இப்போ விஜய் சேது வந்து பேசுகிறாரு, பேச வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்சு விஜய் சேது கண்டஸ்டன்ஸாக உள்ளே வந்திருந்தாருன்னா அவரையும் வச்சு செஞ்சுருப்பான். அவரையுமே இப்படி தான் வச்சு கிளின்னு அசிங்கப்படுத்தி விட்டுருப்பான். நல்ல வேளை அவர் வந்து ஹோஸ்ட்டாக போயிட்டார். இல்லை உள்ளே வந்திருந்தாரு அவரையும் நாரடிச்சு விட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் வச்சு பார்வதி இவங்க 2 பேரும் கிளின்னு கிழிச்சு விட்டாருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ரெட் கார்டு வந்து நம்ம இவருக்கு யார் இந்த தண்ணி பழத்துக்கு ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு ரெட் கார்டு, இதை கேமரா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ரெட் கார்டு கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஏதோ பேச்சு போயிட்டு இருக்கு. எனக்கு அது வந்து தெளிவாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த குறும்படம்னு ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குறும்படம் எதுக்காக குறும்படம்னா அது 4வது ப்ரோமோவில் தான் சொல்கிறாரு. 4வது ப்ரோமோவில் வந்து கனி வந்து பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அந்த தலை டாஸ்க்கு, அதாவது நம்ம சபரியோட தலை டாஸ்கில் வந்து பார்வதியை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க, திவ்யாவுமே டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு, பார்வதி நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணுறீங்க, ஆனால் சபரி எந்த அளவுக்கு அவங்கள மிதித்து இது பண்ணி தள்ளி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க எதுவும் பண்ணவே இல்லை. இதில் நீங்கள் இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சபரிக்கு வந்து ரொம்ப ஃபேவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. பட் அந்த இடத்துலையுமே ஒரு சின்னதாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பார்வதியை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க உள்ளே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி தப்பான வேர்ட்ஸ் விடுறாங்க. சரி, இது ஒன்று இருக்கட்டும். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் எதுக்காக குறும்படம் போடுறாரு அப்படின்னா, பார்வதி மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களே அவங்க மட்டும் தான் தப்பு பண்ணாங்களா, மேபி சபரியுமே தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். குறும்படமே அதுக்கு தான் வரப்போகுது. ஏன்னா சபரியுமே சப்போஸ் வாட்டர் பாட்டில் கையை தொட்டிருக்கலாம், 2 வாட்டர் பாட்டில் கையில் பிடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை தான் விஜய் சேதுபதி இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு அதான் தோணும். ஸோ இந்த இடத்துல கனியையும் போட்டு விழுக்கிறாரு, சபரியுமே பொழக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி குறும்படத்துக்காக அந்த ஒரு 4வது ப்ரோமோ வந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் ஒரு குறும்படம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வாரம் ஒரு குறும்படம் போடுங்க, அப்போ தான் இவனுக்கு அடங்குவானுங்க. நமக்கும் பார்க்குறது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நிறைய ஒரு கண்டென்ட்டும் நிறைய கிடைக்கும். ஏன்னா இவர் அந்த ஒரு குறும்படத்தை வச்சு பேசினார் வச்சுங்களேன், சரி இவர்கிட்ட ஒரு என்னமோ இருப்பா, ஏதோ ஒரு வந்து ப்ரூஃப் வச்சிருக்காரு, அதை வச்சு தான் இவர் பேசுகிறாருன்னு சொல்லி நமக்குமே தோணும். அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில்
ஸோ அதை தான் அவர் வந்து அந்த ப்ரோமோவில் சொல்லியிருப்பார். ஸோ இன்றைக்கான எபிசோடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபயராக தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேரை போட்டு பொழக்கிறதுக்கான இது வந்து இன்றைக்கான இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 பேர் எவிக்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது யார் மேலே கீழே போயிட்டு இருக்குங்க எனக்கு கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியல. அரோரான்றாங்க, ரம்யான்றாங்க, திவாகர்ன்றாங்க, கனின்றாங்க, வியானான்றாங்க. யாரடா எத்தனை பேரடா இந்த வாரம் எவிக்ஷன் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த வாரம் போகலன்னா அடுத்த வாரம் அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த வாரம் திவாகர் தூக்கி போட்டு விட்டுருவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.